உள்ள அரசு மருத்துவ இடங்கள், சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள நிர்வாக மருத்துவ இடங்களில் சேர்வதற்குரிய விண்ணப்பங்கள் இணையதளத்தின் மூலம் 6/6/2025 முதல் 29/6/2025 வரை பெறப்பட்டது. 25 நாட்கள் இந்த விண்ணப்பங்கள் பெறும் பணி நடைபெற்றிருக்கிறது. கடந்த ஆண்டுகளை பொறுத்தவரை 6-7 நாட்கள் என்கின்ற வகையில் மட்டுமே விண்ணப்பங்கள் பெறுவதற்குரிய அந்த பணிகள் நடைபெற்ற நிலையில் கடந்த ஆண்டு 9 நாட்கள் அதிகபட்சமாக விண்ணப்பங்கள் பெறும் பணி நடைபெற்றது. மாணவர்களுடைய வசதிக்காக அவர்கள் இதை பெற்று பூர்த்தி செய்து பல்வேறு வகைகளில் ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கு ஏதுவாக காலக்கெடு கால அவகாசம் கூடுதலாக்கி தர வேண்டும் என்கின்ற வகையில் கோரிக்கை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலோடு இந்த ஆண்டு 24 நாட்கள் அவகாசம் தந்து இந்த மனுக்கள் பெறப்பட்டது. அந்த வகையில் இந்த ஆண்டு பெறப்பட்ட ஒட்டுமொத்த மனுக்களின் எண்ணிக்கை MBBSக்கு 72,743 விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. இது கடந்த ஆண்டை விட 29,680 விண்ணப்பங்கள் கூடுதலாகும். மாணவர்களின் சிரமங்களை குறைக்கின்ற வகையிலும் சரிபார்ப்பு பணிகள் சிறப்பாக நடைபெறும் வகையிலும் அதிக கால அவகாசம் வழங்கப்பட்டது. இதையடுத்து அதிக அளவிலான விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. பெறப்பட்ட விண்ணப்பங்களில் போலியான சான்றிதழ்கள் கண்டறியப்பட்டு ஏற்கனவே 20 மாணவர்கள் தகுதி நீக்கம் செய்யும் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். போலியான ஆவணங்கள் தந்தது என்பது ஏற்கனவே ஒரு முறை பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறோம். 20 பேர் அந்த போலியான ஆவணங்களின் மூலம் இன்றைக்கு தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் மீதமிருந்த ஒட்டுமொத்த விண்ணப்பங்களையும் மிக சரியாக ஆய்வு செய்ததில் இன்னும் ஒரு கூடுதலான 5 மாணவர்கள் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு மட்டும் 25 மாணவர்கள் போலியான ஆவணங்களை தந்ததன் மூலம் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது.